அண்மைச் செய்தி. ஐக்கிய அரபு அமீரக நகரங்களான துபாய், சார்ஜா, அபுதாபியில் இருந்து விமான போக்குவரத்து சேவை மெதுவாக சீராகி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நிரஞ்சன் வழங்க கேட்கலாம். வணக்கம் நிரஞ்சன், இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. ஈரான் போரின் மிக முக்கியமான அந்த தாக்குதலை அடுத்து துபாய் உள்ளிட்ட முக்கியமான நகரங்கள் கடுமையான முறையில் பாதிக்கப்பட்டிருந்தது. மிக முக்கியமாக துபாய் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து ஒரு நாளைக்கு 2000 2500 விமானங்கள் வரை இயக்கப்பட்டு வந்தது. உலகின் அதிக பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு விமான நிலையங்கள் ஒன்றாக துபாய் இருந்தது. சார்ஜாவும் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான விமானங்களையும் கையாளக்கூடிய திறன் படைத்தது. ஆனால் கடந்த 2-3 நாட்களாக ஒரு விமானம் கூட அந்த விமான நிலையங்களிலிருந்து மேற்கொள்ளப்படாமல் முழுமையாக அந்த விமான நிலையம் மூடப்பட்டிருந்தது. காரணம், வான்வெளி மூடப்பட்டிருந்தது. ஆனால் தற்பொழுது நிலைமை ஓரளவுக்கு சீரடைந்ததை அடுத்து ஐக்கிய அரபு அமீரகத்தின் முக்கிய நகரங்களாக இருக்கக்கூடிய துபாய், சார்ஜா, அபுதாபி ஆகியவற்றிலிருந்து விமான போக்குவரத்து சேவை கொஞ்சம் கொஞ்சமாக சீராகி வருவதாக ஐக்கிய அரபு அமீரகத்தின் அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். ஈரான் தாக்குதலை தொடர்ந்து பாதிக்கப்பட்டிருந்த விமான சேவையை மெதுவாக நாங்கள் மீட்டுக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இதிஹாத், அதே போல எமிரேட், ஃப்ளை துபாய், ஏர் அரேபியா போன்ற துபாய் மற்றும் சுற்றி இருக்கக்கூடிய நகரங்களிலிருந்து இயக்கப்படக்கூடிய விமான சேவைகள் என்பது தொடங்கி இருக்கிறது. இனி வரக்கூடிய நாட்களில் முழுமையான அந்த சேவையை நோக்கி நாங்கள் போவோம். குறிப்பாக துபாயிலிருந்து ஒரு நாளைக்கு 2500 ஃபிளைட்டுகள் என்பது இயக்கப்பட்டு வந்த நிலையில் அதை நாங்கள் இலக்காக வைத்திருக்கிறோம். இன்னும் சில தினங்களில் அதை நாங்கள் மேற்கொள்வதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். சவுதி அரேபியாவை பொறுத்தவரை ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 10,000க்கும் அதிகமான விமானங்கள் என்பது ஏதாவது ஒரு வழியில் அதனுடைய ஏர் ஸ்பேஸை பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய நிலையில்தான் தற்பொழுது அது மூடப்பட்டிருந்ததால் உலகம் முழுவதுமே பெரும் பிரச்சனை என்பது ஏற்பட்டிருந்தது. அது மெல்ல மெல்ல சரியாகி வருகிறது என்பது ஒரு நிம்மதி அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இந்தியாவிலிருந்தும் ஏராளமான விமானங்கள் தொடர்ச்சியாக இயக்கப்பட்டு வருகிறது. இன்று காலை கூட துபாயில் சிக்கியிருந்த பேட்மிண்டன் வீராங்கனை PV சிந்து உள்ளிட்டோர் இந்தியாவிற்கு மீட்டுக் கொண்டு வரப்பட்டிருந்தார்கள். எனவே உலகம் முழுவதும் இந்த விமான சேவை சீரடைந்து வருவது நிம்மதியான ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி நிரஞ்சன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.